இந்த வீடியோ தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கரா ஆகுமான்னு போட்டிருப்பேன். நீங்களும் இவன் வீடியோ கண்டென்ட் கண்டி பெகை நூட்ஸ் மாதிரி கண்டது தம்ப்நெயில்ல போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மையில இது வந்து மல்டி பேக்கர் ஆகக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில இல்ல. ஆனா வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்தியன் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழக்கப்பட்ட பேரா இருக்கும். ஏன்னா வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பான்சரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு பழக்கப்பட்ட பேரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். அப்படி இருக்கும்போது இங்க சங்கர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு. அதை வச்சு எனக்கு வந்து சங்கர் சிமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே பரிச்சயமான ஒரு கம்பெனி. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் நல்ல பரிச்சயமான கம்பெனியா தான் இருக்கும். உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், திருநெல்வேலிக்காரன்னா கோவக்காரனா இருப்பானோன்னு தோணும். அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க அரிப்படம் மாதிரிலாம் பீப்புள் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு நார்மலைஸ்டு பீப்புள் தான். நீங்க சென்னையில எப்படி பாக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பாங்க. இதெல்லாம் உன்ட்ட யாருப்பா கேட்டா போல விஷயத்துக்கு வான்னு கேட்டீங்கன்னா சரி நான் விஷயத்துக்கு வரேன். இந்த இந்தியன் ஸ்டாக்கை பத்தி நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல், இதோட பேலன்ஸ் ஷீட்டு, இந்த மாதிரி ரேஷியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா வந்து இதை தான் சாட்ஜிபிடியே கேட்டாலே சொல்லிடும். இதை நான் சொல்லி வந்து என்ன பிரயோஜனம். அதனால முக்கியமாட்டு ஒரு 5 விஷயம் மட்டும் இருக்கு. இந்த 5 பாயிண்ட மட்டும் நான் வந்து இது மல்டி பேக்கர் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மொதல் விஷயம் பார்த்தோம்னா இந்தியன் சிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாட்டு பொறுமையா அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. 10%, 20%, 30%ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 81% வரைக்கும் பொறுமையா வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட், நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் பிரைஸ்லயும் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி அக்யூர் பண்றாங்கன்னா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள்ல போய் நல்ல ஒரு growth ஸ்டோரி கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை ஒரு முக்கியமான விஷயமாட்டு நம்ம வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கோம். இப்ப ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 10,800 கோடியாட்டு இருக்கு. ஒரு வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் கம்பெனியா இருக்கு. இதுல 81% மட்டுமே அல்ட்ராடெக் சிமெண்ட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,748 கோடி கிட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்ட ஷேர்ஸ் ஆட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 2,052 கோடி. இது பாத்தீங்கன்னா எஃப்ஐஸ், டிஐஸ், ரீட்டைல் இவங்கள மாதிரி பீப்புள்கிட்ட வந்து உள்ள வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். வெறும் 2,000 சில்லற கோடி மட்டும்தான் உள்ள சர்க்கிள் ஆகிட்டு இருக்கனால ஒரு பல்க் பை நடக்கு. ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா இந்த கம்மியான அமௌண்ட் சர்க்கிள் நடக்கும்போது அதிகமா ஒரு மொமெண்டம் இருக்கும். நல்ல ஸ்டாக் பிரைஸ்லயும் நல்லா மூவ் ஆகும். நல்ல ப்ராஃபிட் ரிசல்ட்லாம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமாவே மூவ் ஆகும். இது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. அல்ட்ராடெக்கும் சிமெண்ட் பாத்தீங்கன்னா 81% வச்சிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல செல்லும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க செல் பண்றதுக்காண்டி அவங்க அக்குமுலேஷன் பண்ணல. அவங்க வந்து பிசினஸ் க்ரோ பண்றதுக்காண்டி தான் இதை அக்குமுலேஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட செல்லிங்கும் இருக்காது. அப்ப இந்த கம்மியான இந்த 2,000 கோடி மார்க்கெட் கேப்ல 2,000 கோடி ஃபண்ட் அமௌண்ட்ல உள்ள வந்து அமௌண்ட் மார்க்கெட்டுக்குள்ள சர்க்கிள் ஆயிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகமா எங்க ஸ்பெண்டிங் நடக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நீங்க எந்த ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டாலும் கவர்மெண்ட் எந்த செக்டாருக்கு போனாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அதிகமா ஒதுக்குறாங்க. அது எதுக்கு ஒதுக்குறாங்கன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நான் இருக்கிற லோக்கல் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா அதிகமா பால்வாடி கட்டுறது, பிரிட்ஜ் கட்டுறது, ரோடு, இந்த மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி கட்டுறதுல தான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோடு பாத்தீங்கன்னா இனி வந்து காங்கிரீட் ரோடு வந்து நீங்க அதிகமா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வந்து காங்கிரீட் ரோடு இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா அதை வந்து கொண்டு வராங்க. இப்ப நான் இருக்கிறது திருநெல்வேலி, நாகர்கோயிலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாவே காங்கிரீட் ரோடா தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து காங்கிரீட் ரோடு அதிகமா இருக்கும்போது சிமெண்டோட கன்சப்ஷனும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லைஃபும் வராது உங்களுக்கு பெருசா. இப்ப கவர்மெண்ட் நீங்களே பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டியிருப்பாங்க, அது லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 5 வருஷம் கூட தாங்காது. அப்படி இருக்கும்போது ரீபில்டு நடக்கும், அகைன் ரீபில்ட் நடக்கும்.
அப்படி இருக்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா சிமெண்டோட கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விஷயம் இருந்தாலும் ரீட்டைலோட டிமாண்டும் சிமெண்ட்ஸில் இருக்கு. ரீட்டைல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்ரேஷனே இப்போ நான் பிறந்து வாரேன்னா நான் ஃபர்ஸ்ட் செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி எனக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா முதல்ல வீடு கட்டு அப்படின்னு. அப்போ வந்து எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிக்காங்க. நான் இருக்கிற தெருலயே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தம்பி ரொம்ப காசு இல்லை அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க தெருலயே கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு கிட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்த 2 வீடு கிட்ட இடிச்சு போட்டிருக்காங்க. அது ஒரு வேலை நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ரோடு போட்டாங்க, அதுக்கப்புறம் ரோட்டை உடைச்சாங்க, தண்ணி பைப் போட்டாங்க. ஏங்க நீங்க முதல்ல தண்ணி பைப் போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் ரோடு போட்டிருக்கலாம்ல அப்படின்னதுக்கு அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இனி மறுபடியும் ரோடு போடுவாங்க. இந்த மாதிரி தான் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா பயங்கரமாட்டு சிமெண்ட்டை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அதனால அது மட்டும் இல்லாம அதானி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சிமெண்ட் கம்பெனியை வந்து அக்யூமுலேஷன் பண்றதும் இந்த ரீசன் காண்டி தான். 4வது பார்க்க போறது பாத்தீங்கன்னா புக் வேல்யூ. பொதுவாகவே சிமெண்ட் செக்டர் கம்பெனிஸ்க்கு பாத்தீங்கன்னா புக் வேல்யூ பாக்குறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதப்படி நம்ம வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா 350 ரூபாய் அந்த ரேஞ்சில் புக் வேல்யூ இருக்கு. பிரைஸும் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 250 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்து நான் வந்து ரீசெண்டா இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாகவே சிமெண்ட் செக்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூல இருந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு பிரைஸ் இருக்கும். உதாரணத்துக்கு அல்ட்ராட்ரெக் சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், ராம்கோ, இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புக் வேல்யூல இருந்து கிட்டத்தட்ட 4 மடங்குல இருந்து 5 மடங்கு கிட்ட பிரைஸ் கிட்ட மேல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்கும் ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது இதுவும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கரா ஆகிறதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இப்போ கடைசியாட்டு இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா மல்டி இயருக்கு அப்புறம் இப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. 2007ல பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த 300 ரூபாய் பிரைஸை உடைச்சி புது ஹை பிரைஸை வந்து வச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்குள்ள விஷயங்கள் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கரா ஆயிருக்கு நிறைய ஸ்டாக்ஸ். அதே வயசுல நம்மளுக்கு இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாவே இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம முக்கியமாட்டு ஒரு 5 பாசிட்டிவ் விஷயங்கள் பார்த்தோம். ஆனா நெகட்டிவ் விஷயங்கள் இல்லவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த நெகட்டிவ்லாம் நம்மளுக்கு பெருசா பொருட்படுத்தாது. ஆனா நமக்கு நெகட்டிவ் பார்த்து தான் நம்ம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்க்கெட்ல நம்ம ஒரு ஸ்டாக்கை கூட பை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சம் நெகட்டிவ்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து நெகட்டிவ்ஸ் வந்து பெருசாவே நம்ம பொருட்படுத்த வேண்டாம், பெரிய அளவுக்கு தேவை இருக்காது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரைஸ்ல நம்ம பை பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த பிரைஸ்ல நம்ம செல் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து இதை வந்து நீங்க வாங்குங்கன்னு நான் வந்து அட்வைஸ் பண்ணல. எஜுகேஷன் வைஸ்ல தான் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்றதுக்காண்டி தான் பண்றேன். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா உங்களோட அட்வைசர் கிட்ட நீங்க கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்றதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.